அம்மா கிட்டையோ அப்பா கிட்டையோ தங்கை கிட்டையோ ஒன்றும் இல்லை. எங்கள் அண்ணன் தான் ஒரு சூப்பராக ஒரு விஷயம் சொன்னான். நான் ஏதோ ஒன்று சொன்னேன் எங்கள் அண்ணன்கிட்ட அவங்க ஒய்ஃபை பற்றி. எங்கள் அண்ணன் எப்படி டீல் பண்ணாம பாருங்க. சுல்தானா, உன்னை மாதிரி அவளை மாற்ற நினைக்காத. உன்னை மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணு எனக்கு தங்கச்சியாக தான் இருக்க முடியும். அவளை மாதிரி இருக்கிறவ தான் எனக்கு பொண்டாட்டியாக இருக்க முடியும். அப்போ ஜிப் பண்ணவ தான் நான். புருஷ பொண்டாட்டிக்கு மத்தியில் போகவே கூடாது. ஏன்னா நாம் அதிகம் அன்பு செலுத்துகிறோம் என்று சொல்லி குடும்பத்தை பிரித்து விடுவோம். கவனம் பெற்றோர்களே. கணவன் மனைவி சண்டை போட்டுக் கொண்டால் மூன்றாவது ஆளை உள்ள சேர்த்துக்காதீங்க. 2 பேரும் சேர்ந்தே இருங்க. குடும்பம் என்கின்ற நிறுவனத்தை எக்காரணத்தை கொண்டும் நெகிழ விடாதீர்கள். எக்காரணத்தை கொண்டும் கைவிட்டு விடாதீர்கள். அதுதான் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு தருகின்ற முதல் பரிசு. யார்கிட்டையும் புருஷன் பொண்டாட்டி தம் பிரச்சனையே சொல்லாதீர்கள். சரி, நான் சொல்லாதீர்கள்னு சொன்னா இவங்கெல்லாம் கெட்டவங்களா? கிடையாது. ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு போறேன். ஏனென்றால் அவர்கள் நம்மை அதிக அளவில் நேசிக்கக்கூடியவர்கள். அதிக அளவில் நேசிப்பதனால் என்ன நடந்து விடுகிறது? இப்போ உதாரணத்துக்கு எங்கள் அக்கா என் மேலே உயிரோ உயிர், சத்தியமாக சொல்கிறேன். எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. எங்கள் அக்கா கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுற இதில் நான் பேசினேன்னா உட்காந்து அழும். இப்போ கூட அதை கேட்டேன்னா அழும். கலகல கலகல கலகலன்னு அழுதுரும். அவ்வளோ உயிர் என் மேலே. அவள் உயிரை கொடுத்து என் உயிரை காப்பாற்ற சொன்னால் காப்பாற்றிடும். அது அந்த அளவுக்கு உயிர். இப்போ எங்கள் வீட்டில் ஏதோ ஒன்று சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நான் போய் எங்கள் அக்கா கிட்ட சொன்னேன். எங்கள் அக்கா என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அதை புருஷன் அப்படி தான் இருப்பார், அட்ஜஸ்ட் பண்ண நான் சொல்லும். ஐயோ, தங்கத்தை எடுத்து கொடுத்தனே, அதை தரையில் போட்டுட்டானே. முதல்லயே சொன்ன அந்த ஆள் மூஞ்சி சரியில்லை, இவளை கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்கன்னு சொன்னேன். எப்போ? 30 வருஷத்துக்கு முன்னாடி. நீ ஒன்றும் செய்யாத சுல்தானா, அங்கே போவாத, நீ என்கிட்ட வந்துரு, நான் பார்த்துக்கிறேன். பேரன்பின் பெரும் பெட்டகம்தான் என் அக்கா. ஆனால் குடும்பத்தை பிரிச்சுட்டால. அதில் ஒரு தம்பி என்கிட்ட கேட்டுச்சு, சண்டை வருதே மேடம், என்ன பண்ணலாம்? சண்டை வருதில்ல, முக்கியமாக உங்களை விட மூத்தவள் நான். அழகான ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறேன். புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட சண்டை வரணும், அப்போ தான் நீங்கள் நார்மலாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சண்டையே வரலன்னா நடிக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லை, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். எது தெரியுமா? உங்கள் குழந்தைக்கு நீங்கள் கொடுக்குற முதல் பரிசு என்ன தெரியுமா? வாழ்ந்து சொல்கிறேங்க நான். தாயும் தந்தையும் சேர்ந்தே இருப்பது, அன்போடு இருப்பது தான் ஒரு குழந்தைக்கு நீங்கள் தருகின்ற முதல் பரிசு. இப்போ நிறைய பேர் சைலண்ட்டாக இருக்கிறாங்கல்ல மேடம். அம்மா அப்பாவும் சேர்ந்தே இருக்கணும்னா கைத்தட்டின குரூப்பு ஏன் சைலண்ட் ஆயிடுச்சு தெரியுமா? அது நாத்தனாராக இருக்கும், மச்சனராக இருக்கும், மாமனாராக இருக்கும், மாமியாராக இருக்கும். அதனால தான் சைலண்ட் ஆயிடுச்சு. என்னன்னா, நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் நம்ம வக்கீல், அடுத்தவங்களுக்கு பிரச்சனை ஆச்சுன்னா ஜட்ஜு, உடனே தீர்ப்பு எழுதிடும். நமக்குன்னா வாதாடி ஜெயிப்போம், அடுத்தவங்களுக்குன்னா வாதாடி ஜெயிக்க மாட்டோம், உடனே தீர்ப்பு எழுதிடுவோம். எனக்கு ஒரு விஷயம் புரியறதில்லை. இங்கே 90 கிட்ஸ் யாராவது இருக்கீங்களா? 90 கிட்ஸ் கை தூக்குங்க, சும்மா தூக்குங்க. உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்குறேன். 37 வயசு ஆயிடுச்சுல்ல, இன்னும் என்ன கிட்ஸ்? 2K கிட்ஸ். 25 வயசு ஆயிடுச்சுல உனக்கு, அப்புறம் என்ன கிட்ஸ்? வளர்றதே இல்லை, பொறுப்பு எடுத்துக்கிறதே இல்லை. நான் சொல்லட்டுமா? இந்த 2K இருக்கிறீங்கல்ல, உங்களை தூக்கி சாப்பிட்றதுக்கு வந்துருச்சா? ஜெனரேஷன் Z, ஜென்சி. ஜென்சியை பார்த்து சொல்கிறேன், உங்களை தூக்கி சாப்பிட்றதுக்கு வந்துருச்சு. 2010 பிறந்தது, இப்போ 10th எழுத போகுது. ஜெனரேஷன் ஆல்ஃபா. அந்த ஆல்ஃபாவை தூக்கி சாப்பிட்றதுக்கு 2025 ஜனவரியில் பிறந்துருச்சு ஜெனரேஷன் பீட்டா. ஒன்று அப்படி நெருப்பாக வளர்ந்துட்டு இருக்குதுங்க. இன்னும் நீங்கள் கிட்ஸு. நான் சொல்கிறேன் பாருங்க, ஒரு அண்ணன் கை தூக்கும் போது தான் திக்குன்னு பத்திக்கிட்டு கோவம் வந்துட்டு நான் சொல்கிறேன். என்னுடைய ஸ்பார்க் என்னன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸ்பார்க் தமிழ். நான் நல்ல ஸ்போர்ட்ஸ் ஆடுவேன், நல்ல கலை நிகழ்ச்சிகள் செய்வேன், நல்லா பாடுவேன், நல்லா ஆடுவேன், கபடி ஆடுவேன், ரன்னர். நான் மார்ச் பாஸ்ட் அவார்டு பிரசிடென்ட் சங்கர் தயாள் சர்மா சார்கிட்டே வாங்கியிருக்கேன். 1992 ராஜ்பாத்தில் நடந்த டெல்லியில் ஆர்டி பரேடில். ஐ வாஸ் அ ரைட் மார்க்கர் ஃபார் மை பெட்டாலியன். ஆனால் அதெல்லாம் என் ஸ்பார்க் இல்லை. அதெல்லாம் என்னை நானே கண்டுபிடித்துக் கொள்வதற்காக நான் போட்டு புடம் எடுக்கப்பட்ட நெருப்பு. ஆனால் நெருப்பு அது வெளியில தான் இருந்தது. எனக்குள் கிளர்ந்தெழுந்த நெருப்பு எதுனா தமிழ். தமிழை பிடிச்சிக்கிட்டேங்க நான், உள்ள என் நெருப்பை பிடிச்சிக்கிட்டேன். இல்லைனா வருமா? முதலமைச்சர் கிட்ட அந்த பணியாணை வருமா? தமிழ் வளர்ச்சி துறைக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சங்கத்திற்கு, நீ உலக தமிழ் சங்கத்திற்கு வா, பொறுப்பேடுன்னு சொல்லி வருமா?